அழகான உங்களோட வாழ்க்கை பயணத்தை சுருக்கி சொன்ன ஆலோசகர் ஐயாவுக்கு உற்சாகமா அடுத்ததாக குருநாங்குப்பம் ஆனந்த ஐயா உரையாற்ற வருகிறார். உரையாறிக்கை. நம்மளை இந்த இடத்த அமர வச்ச சேமலா பசங்க என்று சொல்லிடுறோம். ஏன்னா சேமலா எங்களுக்கு எப்படி பழக்கம்னா பணம் மட்டும் போது ஒரு எங்களுக்கு ஆள் கிடைக்கல. ஆள் கிடைக்கிறப்போ ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி ஒரு குழு வச்சுருக்காங்க, பூக்கள் திருநாங்க, அப்போ ஒரு குழு வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்க கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் போது நான் அம்மாவையும் அவங்களையும் பார்த்தேன். அதிலிருந்து அவங்க எங்களோட தொடர்ந்து பயணித்தாங்க. தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி முழுவதும் பணம் எடுத்து போட்டோம். அப்போ தான் ஐயா ஒரு பாண்டிச்சேரியில் வெள்ளம் வரும்போது ஐயா எங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. அப்போ எங்களால் சரியாக ஆளை இது பண்ண முடியல. ஏன்னா நம்மகிட்ட பசங்க கூட ஒரு மாதிரி ஒரு ஷோகேஸ் மாதிரி இருந்தானுங்க. அப்போ இவங்க பயமாக கடுமையாக வேலை செஞ்சாங்க. அந்த அதை பார்த்து நிறையா ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு விசாரிக்கும்போது அவங்க ஒரு டீம் வச்சுட்டு இந்த மாதிரி மாணவர்களுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்புறம் ஐயா கண்டுபிடிச்சி சில சிப்பிக்குள்ள முத்துன்ற மாதிரி ஒரு ஐயா நம்ம சேமலா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மாணவர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய இந்த டியூஷனை கட்டி இந்த இடத்த அனைவரையும் வர வச்ச இந்த டிஎன் பாளைய கிராமத்தின் மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சோழனா சித்திர மறைமுறை சொல்லுவாங்க. அதேமாதிரி நீங்களாம் எங்கன்னாக்கா நாங்களாம் இங்கே யாரும் வரது அவசியம் இல்லை. நீங்களாம் படிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்குள்ள வந்ததால தான் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சாங்க. ஒரு ஆசிரியர் கிடைச்சால்தான் எங்களோட நல்லெண்ணங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு எண்ணங்கள் எல்லாம் ஒன்றும் சங்கமாகி இங்கே வந்திருக்கு. எனக்கு முக்கியமான ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். மாணவர்கள் மத்தியில் முதல்ல ஒரு ஒத்துமை இருக்கணும் உங்களுக்குள்ள. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அது ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட சொல்லுவோம். என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆளுக்கு ஒரு பலூனை கொடுக்குறோம். பலூனை கொடுத்து ஊதி அந்த பலூனை கட்டி அந்த பலூனில் உங்கள் பேரை எழுதி இந்த ரூமை ஃபுல்லாக போட்டுறோம். ஃபேனை போட்டுறோம். ஃபேனை போட்டோடனே வெளியே இருந்து நீங்கள் உள்ளே இந்த யார் பலூன் அது பேர் எழுதி அந்த பலூன் எடுங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தாங்க. எல்லாம் ஒரு பலூன் பிடிச்சி இது ஏன் பலூன் இல்லை, இது ஏன் பலூன் இல்லை, பிடிச்சி விட்டுவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக யாருமே அவங்க பலூன் எடுக்க முடியாது. ஏன்னா காற்றை பார்த்துட்டே இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க, ஆளுக்கு ஒரு பலூன் எடுங்க, அந்த பலூனை பிடிச்சிங்க, அந்த பலூனில் யார் பேர் இருக்குதோ அந்த பேருக்கு நபர் அங்கே இருப்பாங்க. இதை நீங்கள் அவங்க